டெக் லவர்ஸுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூலை 2ஆம் தேதி தான் லான்ச் ஆகக்கூடிய புது மொபைல். அது என்ன அப்படின்னா ஓப்போவோட ரெனோ சீரீஸில் 16C அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 16 ரிவ்யூ 15 ரிவ்யூ எல்லா ரிவ்யூஸுமே பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி ஒரு 16Cயை ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். சரி, இந்த அன்பாக்சிங்க்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு மொபைல்னால் ரொம்ப பிடிக்கும், இல்லை டெக்னாலஜி கேஜெட்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அடையார் நெட்கல்ஸ் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க இந்த வீடியோவில் அன்பாக்சிங் என்னன்னு பார்த்துருவோம். இந்த பாக்ஸில் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டிருக்கலாம் 8GB 256GB வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேரியண்ட்டு தான் கொடுக்குறாங்க நமக்கு. அதுலேயும் இந்த பாக்ஸ்லேயே என்ன கொடுத்துட்றாங்க அப்படின்னா டெலிஃபோட்டோ கேமரா என்ன, அதுக்கப்புறம் அல்ட்ரா வைட் கேமராவோட ஸ்பெக் என்ன, எவ்வளோ சார்ஜ் பேட்ரி கிடைக்குது, என்ன சார்ஜ் நமக்கு வாட்ஸ் கிடைக்குது, டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாகவே போட்டுக்கிறான். நான் சொன்னால் இன்ட்ரெஸ்டிங் போயிடும். ஓப்பன் பண்ணிட்டு மொத்தமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வழக்கமாக அந்த ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க ரெனோ சீரீஸில். ஸோ ஒரு ஓப்பன் கேஸ், இதில் ஒரு சிலிக்கான் பேக் கவர் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே எப்போவுமே படிக்காத ஒரு குயிக் கைடும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் வோக் சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க 80 வாட்ஸ். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறக்கூடிய இந்த 80 வாட்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க. டைப் A to டைப் C பின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேபிளும் இங்கே நமக்கு அவைலபிளாக இருக்குது. அது போக எப்போவுமே நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிம் எஜெக்டர் பின்னும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த மூமெண்ட்டில் இந்த மொபைல் எப்படி அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த மொபைல் லுக் ஆஸ் இட் இஸ் நம்ம ரெனோ சீரீஸில் வரக்கூடிய 15Cலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த 15C மாதிரியே தான் இருக்குது. லைக் அந்த டிஃப்ரென்சஸ், ஸோ அந்த ஒரு ஹாலோகிராம் மாதிரி இருக்குது அந்த பின்னாடி இருக்கிற டிசைனு. ஸோ கிளாஸி ஃபினிஷிங்கில் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ சைடில் சில்வர் மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கேமராவோட ரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரைஸ் ஆகி ஸோ இந்த ஜூமுக்கு போகக்கூடிய அந்த இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏஐ கேமரா சிஸ்டம் அப்படிங்கிறது அதுலேயும் பார்த்தோம், இதுலேயும் நமக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறது ஆடட் அட்வான்டேஜ். ஸோ மொபைலை பொறுத்தவரையிலும் ஸோ கம்ஃபர்டபுளாக ஒன் ஹேண்டில் இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட்னஸ் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இந்த சைடு பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஓப்பன் ஆகுதுன்னா ஸ்னாப் கீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்னாப் கீயில் ஸோ நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்னாப் கீயை எதுக்காக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்னாப் டு மைண்ட் ஸ்பேஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன்னா, டு நாட் டிஸ்டர்ப் யூஸ் பண்ண போகிறேன்னா, இல்லை சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறேன்னா, டார்ச், கேமரா அண்ட் தென் ரெக்கார்டர், ட்ரான்ஸ்லேட், ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸோ நோ ஆக்ஷன், ஸோ இந்த மாதிரி நிறையா இது கொடுத்துருக்காங்க. நம்ம 13S, OnePlus 13S இந்த மாதிரி நிறைய மொபைலில் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ எல்லா மொபைல்லையுமே இந்த காமன் ஃபியூச்சர்ஸ் வந்துடுது. ஸோ ஃபோன் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒன் ஹேண்ட் யூசேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கும் நல்லா ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் அஃபீஷியலி ஜூலை 2 லான்ச் ஆக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக்கோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக ஸோ 15Cக்கு இதுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த மொபைல் பொதுவாக ஒரு ப்ரீமியம் மிட்ரேஞ்ச் மொபைல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு வேரியண்ட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. 8GB 256GB ஸ்டோரேஜ் இருக்கிற வேரியண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட பேட்ரி தாங்க நான் ரொம்ப பார்க்கணும் அப்படின்னா ஏன் இது ப்ரீமியம் மிட்ரேஞ்சை தாண்டி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா பேட்டரியை பொறுத்தவரையிலும் 7000 mAh பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. 80 வாட்ஸ் சார்ஜர் உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா ஸ்பீடாக ஏறக்கூடியது சூப்பர் வோக் சார்ஜர். ஸோ 7000 mAh பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. பேட்ரியில் இவங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதனால அப்படின்னா பேட்ரி நீங்கள் எங்கேயாவது ஒரு 2 days அஃபிஷியலாக போகிறேன், இல்லை நான் மார்க்கெட் தான் என்னோடய பிஸ்னஸ்ஸு, ஸோ இல்லை நான் ஒரே இன்டர்நெட் சர்ஃபிங்லேயே இருப்பேன், நான் இன்ஸ்டா ரீல்ஸ் தான் என்னோடய ஒர்க்கே, இல்லை நான் அஃபிஷியலாக ஸோ ஃபோன் தான் எனக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு 2 நாளைக்கு தாராளமாக இந்த மொபைல் பேட்ரி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அடுத்தது டிசைனோட டிஸ்பிளே என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸ்க்ரீனை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா 6.57 இன்ச் ஸ்க்ரீன்
ப்ளஸ் வந்து AMOLED டிஸ்பிளே 1.5K AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸும் வேறு நமக்கு இருக்குது. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்தவரையிலும் 120 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரையிலும் 1400க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம இல்லை அவுட்டோர் இன்டோர்னு மாற்றி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போல்லாம் எல்லா மொபைல்ஸ்லேயுமே இது வந்து மேண்டட்ரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து நைட் டைம் யூஸ் பண்ண போகிறேன்னா டிம் சர்ஃபேஸில் யூஸ் பண்ணணும், இல்லை வெளியில் வரேன்னா கொஞ்சம் பீக் பிரைட்னஸ் வேணும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வாட்டர் அண்டு டஸ்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரலும் ஸோ இதில் IP68 IP69K ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கிடச்சிருக்குது. ஸோ விச் இஸ் டூ குட். இப்போ அட்வான்ஸ்டாக நம்ம கிடச்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு பெட்டர் ஃப்ளாக்ஷிப் மொபைல்லேயே அந்தளவு கிடைக்குது. அது மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் மொபைலில் கிடைக்குது அப்படிங்கிறப்ப ஸோ தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். வெயிட்டை பொறுத்தவரையில் சரி இவ்வளோ இருக்குது, வெயிட் எவ்வளோ இருக்கும், 2.25 இருக்குமா, ஏன்னா ஹெவி பேட்டரி இருக்குது அப்படின்னா இல்லவே இல்லைங்க. 195 கிராம்ஸ் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து இது 195 கிராம்ஸ் மாதிரின்னு தெரியல. ஸோ 180 இருந்தால் என்ன ஃபீல் இருக்கும், 175 இருந்தால் என்ன ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி தான் தெரியுது. எனக்கு ரொம்ப வெயிட்டாகவே இது அப்சர்வே ஆகவே இல்லை. ஸோ ப்ராசஸர் இப்போ பார்த்துடலாம். ப்ராசஸர் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையிலும் MediaTek Dimensity 7300 எனர்ஜி சிப் செட் வந்து கொடுத்துருக்குறாங்க. LPDDR5X வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இதே நீங்கள் 15Cயில் பார்த்தீங்கன்னா LPDDR4 தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடு மற்றது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓஎஸை பொறுத்தவரையிலும் Android 16 லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரேம் அண்டு ஸ்டோரேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். 8GB ரேம் அண்டு 256 ஸ்டோரேஜ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ பெட்டராக இருந்தால் இந்த கேமராவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேமரா வந்து 3 கேமரா ட்ரிப்பிள் கேமரா வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிரைமரி 50MP கேமரா, இன்னொன்று டெலிஃபோட்டோ கேமரா 50MP 3.5x டெலிஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து 3.5x ஆப்டிக்கல் ஜூம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்டிக்கல் ஜூம் அப்படின்னா நம்ம முன்னாடியே டிஃப்ரென்சஸ் கொடுத்துருப்போம். நார்மல் ஜூமுக்கும் ஆப்டிக்கல் ஜூமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆப்டிக்கல் ஜூம் நீங்கள் எவ்வளோ வைடாக நீங்கள் எவ்வளோ ஜூம் போனீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த பிக்சல் ரேட் உடையாமல் நமக்கு க்ளீன் பிக்சர்ஸ் கிடைக்கும். நாங்கள் நிறைய பிக்சர்ஸ் எடுத்து பார்த்தோம், ரொம்பவே சூப்பராகவும் ரொம்ப க்ளீனாகவும் இருந்துச்சு. கேமராவில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். தேர்டு கேமரா என்ன அப்படின்னா 8MP ஸோ அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 3 காம்பினேஷனும் சக்ஸஸாக சூப்பராக இருக்குது. வித் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் AI இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐயோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லேயும் நல்ல கிளாரிட்டி இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஷேக்ஸு மற்ற இதெல்லாத்தையுமே ஏஐ ஷேப் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. இதே நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4Kல 30 FPSல வரையும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு ரோட் ஷூட்ஸ் பிளான் பண்ணுறீங்க, ஒரு இன்டோர் ஷூட் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். சரி, ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையிலும் 50MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்குறாங்க. இது எல்லா மொபைல் மாதிரி இப்போ 50MP கொடுக்குறாங்க. பட் ஆனால் இதில் இந்த 50MPயில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், வைடாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா கிடச்சிருக்குது. ஸோ கேமராவுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க வென் கம்பேர்ட் டு 15C அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, என்னென்ன அப்டேட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓஎஸ்க்கு வந்து அப்டேட் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அப்டேட் 6 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஓஎஸ்க்கெல்லாம் இப்போ வர மொபைல்ஸில் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் தராங்க. இவங்க ஓஎஸ்க்கு வந்து 5 இயர்ஸும் செக்யூரிட்டிக்கு 6 இயர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம். இப்போ மிட்ரேஞ்சு, இப்போ டவுன் ரேஞ்சு, மிட்ரேஞ்சு, அப்பர் ரேஞ்ச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லேக்கை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. பட் இது அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு அது 49,999 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த மொபைலோட நீடு இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். மொபைல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெட்டர் நான் சொல்லி முடித்தோடனே நீங்கள் என்ன தேடுவீங்க, ஆன்லைனில் போய் தேடுவீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அடையார் நெட்ஹட்ஸ் அப்படின்னு எங்கள் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தாராளமாக எங்கள் ஸ்டோரில் இங்கே சென்னையிலேயே 5 இடத்துல எங்கள் ஸ்டோர் இருக்குது. இந்த 5 இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் டேரக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரி, அந்த 5 இடத்துக்கு போகாமல் நான் வீட்டிலிருந்தே கிடைக்குமா அப்படின்னா ஓகே, டோர் டெலிவரி, சேம் டே டோர் டெலிவரி சென்னைக்குள்ளே இருந்தால் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, நாங்கள் வெளியில் இருக்கிறோம், திருவண்ணாமலையில் இருக்கிறோம், இல்லை நாங்கள் ஈரோட்டில் இருக்கிறோம், இல்லை நாங்கள் வந்து தென்காசியில் இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இன்றைக்கி புக் பண்ணிங்க அப்படின்னா வெரி நெக்ஸ்ட் டே உங்களுக்கு கொரியர் வயா கிடச்சிரும்.
ஸோ இதுதான் எங்ககிட்ட இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு இது. சரி, ஏன் ஆன்லைனில் வாங்காமல் எங்ககிட்ட வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாங்கள் 23 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி 24வது வருஷத்தில் அடியெடுத்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறோம். நாங்கள் 23வது வருஷம் செலிப்ரேஷனுக்கு ஸ்கூட்டி முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்குறோம். அது வீடியோவும் அப்லோடில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆன்லைனை விட குறைஞ்ச விலையில் எங்களால் கொடுக்க முடியும். எதனால் அப்படின்னா, சரி 23 வருஷம் மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவை நாங்கள் எப்படி சொல்கிறது, என்ன நன்றியில் சொல்கிறது, நன்றி அப்படிங்கிறத வார்த்தையில் சொல்லிட்டா போதுமா அப்படிங்கிறதுக்காக இல்லை. சரி, அவங்களுக்கே எக்ஸ்ட்ரா மைலேஜ் ஆஃபர் கொடுப்போம். எக்ஸ்ட்ரா மைலேஜ் ஆஃபர்னு என்ன? சரி, ஆன்லைனில் எனக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் கொடுப்பீங்களா? கொடுப்போம். ஆன்லைனில் எனக்கு டெபிட் கார்டு இஎம்ஐ ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது, கொடுப்பீங்களா? நாங்களும் கொடுக்குறோம். அது போகவே கிஃப்ட் ஆஃபர்ஸும் நாங்கள் தர்றோம். சரி, இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குதா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறோம். சரி, எங்கிட்ட ஒரு டெட் மொபைல் இருக்குது, நீங்கள் அதை எடுத்துக்குவீங்களா? தாராளமாக டெட் மொபைல்ஸையும் எடுத்து நாங்கள் அதையும் எக்ஸ்சேஞ்சு கன்சிடர் பண்ணுறோம். இது வேறு எந்த இடத்துலையுமே பண்ண மாட்டாங்க. சரி, இந்த மொபைலில் லான்ச் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோவை. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குறதுனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஜஸ்ட்டு மொபைலில் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு மொபைல்லேருந்து ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கொடுங்க. பிஃபோர் நீங்கள் எங்களுக்கு லான்ச் டேட்டுக்கு முன்னாடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரைஸும், ஸோ ஆஃப்டர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொடுக்குறீங்கன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸை நாங்கள் அப்டேட் பண்ணி இருந்திருப்போம். ப்ளஸ் உங்களுக்கான ஆஃபர்ஸ் மாறாது. ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு யூனிக் ஆஃபர்ஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டே வர்றோம். தாராளமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது போக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எங்கள்கிட்ட பேசணும், ப்ரைஸை பற்றி கேட்கணும், டேரெக்டாகவே நான் பேசிக்கிறேன் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கூப்பிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நல்ல ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.